என்னங்க, ஃபோன் இல்லாமல் 10 நிமிஷம் கூட இருக்க முடியலையா? நோட்டிஃபிகேஷன் வராதான்னு அடிக்கடி ஸ்க்ரீனை செக் பண்ணுறீங்களா? இதெல்லாம் சும்மா பழக்கம் இல்லைங்க, இது ஒரு டோபமைன் அடிக்ஷன். ஃபோன் கையில் இல்லாதப்ப ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். காம் கிடைக்கல, அதுக்கு பேர் தான் அடிக்ஷன். டோபமைன் அப்படின்னா நம்ம பாடியில் சுரக்கிற ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, டோபமைன் அப்படின்றது இன்னும் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹார்மோன் தான். டோபமைன் நமக்கு ஹாப்பினஸ் தராது, அது சேஸ் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் லைக், நெக்ஸ்ட் ஸ்க்ரால், அடுத்து என்ன அப்படின்ட்டு அதை நோக்கியே ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ், இதுக்கு எண்டே கிடையாது. பிரெயின் சொல்லும், ஒரே ஒரு ஸ்வைப் தானே, அதை மட்டும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. அதையே நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா இதுக்கு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கு. நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்டாலே பிரெயினில் ஒரு டோபமைன் ஸ்பைக் உருவாகுது. சர்ப்ரைஸ் ரிவார்ட் மாதிரி நம்மளுடைய அடிக்ஷன் இன்னும் ஆழமாக போகுது. ஒரு லைக், வியூ, கமெண்ட், இது அட்டென்ஷன் இல்லை, இது ஒரு வேலிடேஷன். நாம் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது பிரெயின் இன்னும் ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ இது இன்னும் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது. ஃபோன் ஒரு பாக்கெட் சைஸ் கேசினோ. ஒவ்வொரு ஸ்க்ராலும் ஒரு கேம்பிள் தான். இதோ அதோட ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? நம்மளோட கான்சன்ட்ரேஷன் குறையுது, நம்மளுடைய தூக்கம் ஸ்பாயில் ஆகுது. ரியல் லைஃப்பை பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ போரிங்காக இருக்குது, பிரெயினில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நமக்கு இன்னும் தேவைப்படுதே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபோன் இல்லாமல் நம்ம எல்லாருமே ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆயிடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் ஃபோன் ப்ராப்ளம் இல்லை, ஓவர் ஸ்டிமுலேஷன் தான் ப்ராப்ளம். பிரெயின் சிம்பிள் ஹாப்பினஸை மறந்துடுது. நமக்கு ஏதோ ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம அதோட கண்ட்ரோலில் வைக்குது. இதோடைய சொல்யூஷன் ரொம்ப அதிகம் இல்லை. மார்னிங் ஒரு 30 மினிட்ஸ் ஃபோன் தொடாமல், நைட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஃபோன் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பழகுவோம். அதுவும் கரெக்டாக தூக்கிறதுக்கு முன்னாடி ஃபோனை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஒரு சின்ன சேஞ்சு பெரிய இம்பேக்டை நமக்கு கொடுக்கும். வெறும் ஃபோனை மட்டும் ரிமூவ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்ம ப்ரொடக்டிவாக ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வாக்கிங், எக்ஸசைஸ், ஜேர்னலிங், ரீடிங் அந்த மாதிரி பண்ணும் போது ரியல் டோபமைன் சுரக்கும். அப்போ அதுவே நமக்கு ப்ரொடக்டிவாகவும் மாறும், நம்ம ஹெல்த்துக்கும் அது நல்லதாக முடியும். ஸ்லோ லைஃப் போரிங் கிடையாது, அதுதான் அமைதியான வாழ்க்கை. பிரெயின் காம் ஆனால் லைஃப்பும் கிளியர் ஆகும். ஃபோனை கண்ட்ரோல் பண்ணினா மைண்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். உண்மையான ஹாப்பினஸ் ஸ்க்ரீனில் இல்லை, லைஃப்பில் தான் இருக்குது. நான் சொல்கிறது கரெக்டாக? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.